மெழுகு விநாயகர் சிலை 2வது பாகம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம தயார் செய்து வச்சிருக்க கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு. விநாயகருக்கு நம்ம சிலைக்கு எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எண்ணெய் தடவாத அது மாவில் ஒட்டாது வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் தடவி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து விநாயகர் சிலையை எடுத்து அந்த மாவில் கொஞ்சம் அழுத்தி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா பதிகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அழுத்திட்டு பொறுமையாக அழுத்திட்டு அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் வெளியில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த மாவில் விநாயகர் உருவம் பதிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொறுமையாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொறுமையாக எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் உருவம். இந்த விநாயகர் உருவத்தில் நம்ம உருக்கி வச்ச அந்த மெழுகை எடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா நம்ம காய விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதை எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.